மகாசக்தி ஜோதிடம் யூடியூப் சேனலில் பயணம் செய்கின்ற ஜோதிடர்களே, ஜோதிட ஆர்வலர்களே, ஆன்மீக நண்பர்களே, பெரியவர்களே, மாணவர்களே அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். எல்லோரும் சுகமாக இருப்பீர்கள், இருக்க வேண்டும். எனது தாய் தந்தரை வணங்கி எனக்கு இந்த ஜோதிட ஞானத்தை அளித்த அனைத்து குருநாதர்களினுடைய ஆசீர்வாதங்களோடு இன்று நமது சேனலில் ஜோதிட சூட்சமங்களும் சொல் விளக்கமும் என்ற தலைப்பில் பாகம் 2 வெளிவர இருக்கிறது. அது சமயம். வக்ரம் என்றால் என்ன? வக்ரத்தினுடைய இது எப்படி இருக்கும்? அஸ்தமனம், குருபலம், சஷ்டாஷ்டகம், சந்திராஷ்டமம், தாராபலன், அக்னி நட்சத்திரம்னா என்ன? இப்படி பல எண்ணற்ற தலைப்புகளில் பார்க்க இருக்கிறோம். நீங்களும் பார்த்து கண்டுகளியுங்கள். நமது சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யாத ஆன்மீக நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டீங்கன்னா, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தினீங்கன்னா நான் கொடுக்கக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்தடையும். அதன் மூலம் நீங்கள் அனைத்து வீடியோவுக்கும் பார்ப்பதற்கு ஏதுவாக அமையும். சரி, டாப்பிக்கில் போயிடலாம். வக்ரம். ஒரு கிரகம் வானவெளியில் சில சமயங்களில் பின்புறமாக சுற்றும், அதாவது ரிவர்ஸ் டைரக்ஷன். உதாரணமாக செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்களும் எப்போதும் ஓடுபாதையில் 90 டிகிரிக்குள்ளேயே தங்கள் சுழற்சியை மேற்கொள்ளும். தன்னுடைய சுற்றமும் வேகமும் அந்த விதிக்கப்பட்ட 90 டிகிரியை கடக்கக்கூடிய நிலைமை ஏற்படுமாயின் அது தன்னுடைய வேகத்தை குறைத்து ஏற்பட போகும் இடைவெளியை சரி செய்யும், பின்புறமாக சுழல துவங்கும். பிறகு தொடரும் கிரகங்களின் அந்த சுழற்சி இடைவெளிக்குள் வந்த பிறகு மீண்டும் முன்புறமாக சுழல துவங்கும். அந்த பின் சுற்றல் தான் வக்ரம். வக்ரம் என்பது ஒருவருடைய மனப்போக்கு, சிந்தனை, உணர்ச்சி, எண்ணங்கள், சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிலை, ஒழுக்கம், நியாயம், நியாதி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா முதலியவற்றான திரிந்த நிலை அல்லது மாறுபட்ட அல்லது வேறுபட்ட நிலையில் இருப்பார்கள். அதே போல் சுபகிரகம் வக்ரகதியில் இருந்தால் பலன்கள் கிடைப்பதும் தாமதமாகும். என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பையன் நல்லா இருப்பான், அம்மா அப்பா சொல்கிறதெல்லாம் எல்லாம் கேட்டுகிட்டே இருப்பான். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கிரகங்கள் வக்ர நிலையை அடைய போகிறப்ப அவன் சொன்னபடி கேட்க மாட்டான். இவனுக்கு என்னமோ வச்சுட்டாங்க, ஏதோ இவனுக்கு கோளாறு ஆயிடுச்சு, இவனை எப்படி சரி பண்ணுறது அப்படின்ட்டுலாம் நினைப்பாங்க. வக்ரம் அடைஞ்சால் அவனுடைய ரியல் அந்த தன்மை முற்றிலும் மாறுபட்டு பலவேறு கோணங்கள் ஏற்படுத்தும், பலவேறு சிக்கல்களை ஏற்படுத்தும். அஸ்தமனம்னு என்ன? சூரியன் மிக ஒளி பொருந்திய கிரகம். அந்த கிரகம் இதற்கு மிக அருகில் செல்லும் கிரகங்கள் சில குறிப்பிட்ட இடைவேளையில் தன்னுடைய சுய ஒளியை இழந்து அஸ்தமனம் அடைகின்றது. அப்படி சுயத்தன்மை இழக்கும் கிரகங்கள், அதாவது சுய ஒளியை இழக்கும் கிரகங்கள் அதனுடைய ஆதிபத்திய பலத்தையும் காரக பலத்தையும் இழக்கும். அஸ்தங்க கிரகங்கள் கோச்சாரங்களிலும் ஜன்ம ஜாதகங்களிலும் நன்மையை தருவது இல்லை. சூரியனை ராகு கேது கடக்கும் பொழுது கடுமையான தோஷத்தை ஏற்படுத்துகிறது. சூரியனுடன் புதன் சேர்ந்திருந்தால் பாதிப்பு சற்று குறைவு. குருபலம். ஜென்ம ராசிக்கு கோச்சார குரு 2, 5, 7, 9, 11ஆம் இடங்களில் சஞ்சரிக்கும் போது காலம் குருபலம் என்றும், அனுகிரகம் கிட்டும் காலம். கோச்சார குருவின் பார்வை கிட்டினால் கோடி நன்மை பெறுவார். குருவானவர் லக்கணம், சந்திரன், சுக்கிரன் இவர்களுக்கு 7இல் கோச்சார குரு இருந்தால் 50% நன்மை நடக்கும். இது பூர்வமான கிட்ட திசை புத்தியும் வேலை செய்யும். அதனால தான் திருமண பொருத்தம் பார்க்குறப்ப முக்கிய குருபலன் இருக்கா அப்படின்னு. குருபலம் இருந்தால் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் அந்த வேலை சுமுத்தாக முடியும் என்பது மாணவர்களின் நம்பிக்கை. சஷ்டாஷ்டகம். ஒரு ராசி நின்ற கிரகத்திற்கு 6ஆம் பாவகத்திலோ 8ஆம் பாவகத்திலோ இருக்கும் கிரகங்கள் சஷ்டாஷ்ட நிலையை பெறுகின்றன. 8உடன் 6 தொடர்பு பெறும் பொழுது சஷ்டாஷ்டங்க தோஷத்தை ஏற்படுத்தும். அதாவது சஷ்ட என்றால் 6 மற்றும் அஷ்டம் என்றால் 8 என்று பொருள். அதான் சஷ்டு அஷ்டமம். மணப்பெண்ணின் ராசிக்கு மணமகனின் ராசிக்கும் 6, 8ஆக அமையக்கூடாது. இந்த மாதிரி அமைஞ்சு திருமண பொருத்தத்தில் சேர்க்க மாட்டார்கள். இது தவிர கிரகங்கள் 6க்கு 8வது ராசி நின்று தசை நடத்தினாலும் நல்ல பலனை தராது. அதே மாதிரி 8ஆம் இடத்துல இருக்கிறது 6ல் நின்று திசை நடத்தினாலும் நல்ல பலனை தராது. அதனால் திருமணம் பார்க்கக்கூடிய நேரங்களில் இந்த சஷ்டாஷ்டங்க தோஷத்தை பற்றி மிக தெளிவாக புரியும்படியாக மக்களுக்கு எடுத்துரைக்கப்பட வேண்டும். சந்திராஷ்டமம்னு என்னங்க? ஜென்ம ராசியில் இருந்து சந்திரன் அஷ்டமத்தில், அதாவது 16வது நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் காலம் சந்திராஷ்டமம் ஆகும்.
கோச்சாரப்படி எல்லா கிரகங்களும் அஷ்டமத்தில் அதாவது 8ல் வரும் நேரம் ஜாதகருக்கு கொஞ்சம் பிரச்சனையை தரும். ஆனால் சந்திரன் பயணிக்கும் காலம் குறுகிய நாள்கள் என்பதால் ஜாதகரின் பாதிப்பு ஓரிரு நாள்கள் மட்டும் இருக்கும். மற்ற நாள்களில் நல்ல பலனும் சுப பலனும் ஏற்படும். இந்த குறுகிய நாள் என்பதால் ஜாதகரினுடைய பாதிப்பு கண்டிப்பாக இருந்தே ஆகும். அதனால தான் சந்திராஷ்டமம் தன்னைக்கு வாயை திறக்காதீங்க, என்னமும் பேசாதீங்க, கவனமாக இருங்க, கவனமாக போயிட்டு வாங்க அப்படின்லாம் நம்ம டிவியில் நிறையா பார்ப்போம். மக்களோட அதிகமான விழிப்புணர்வுகள் வந்துருச்சு. அதனால் அவங்களும் நிறையா பேர் வந்து சந்திராஷ்டமம் என்னைக்கு வருது என்னன்னு பார்க்குறாங்க. அதே மாதிரி ஒரு சுப காரியம் செய்வது அந்த சந்திராஷ்டமத்தை தவிர்த்துறாங்க. முதல்ல ஒரு காரியம் செய்கிறதையும் அந்த சந்திராஷ்டமத்தன்னைக்கு தவிர்த்துறாங்க. இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு நல்ல பலன்களை தரும். தாராபலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தாராபலன் என்பது ஒரு சுப செயல் செய்யும் பொழுது ஜாதகரின் குறிப்பிட்ட தினத்தில் சந்திரன் வலு மற்றும் சுபத்துவம் அவசியம் தேவை. தாராபலன் காண ஒரு சிறு கணித சூத்திரம் உள்ளது. ஜாதகரின் ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து திருமணம், சுப நிகழ்ச்சி, புது விஷயம் துவங்கும் அன்றைய நட்சத்திரம் வரை எண்ணி வர 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வரை உள்ள அந்த பலன்களுடைய கொடுக்கும் வரை உள்ளது தாராபலம். 1 ஜென்மம், சம்பத்து, விபத்து, சேஷம், பிரத்யங்கர தாரை, சாதக தாரை, வதைத்தாரை, நட்புத்தாரை, மிக நட்புத்தாரை. 9க்கு மேல் வந்தால் 9ஆல் வகுக்கும் மீதியை கொண்டு பலன்களை காண வேண்டும். 1, 3, 5 எண் உள்ள நட்சத்திரங்கள் ஜாதகருக்கு அசுப பலன்களை தரவல்லது. அக்னி நட்சத்திரம்னா என்னங்க? நம்ம எல்லாருமே சொல்லுவோம், அக்னி நட்சத்திரம் ஆரம்பிச்சிருச்சுங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும், அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, வெயிலில் போகக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போனா கத்திரி நாள் சூரியன் அதனுடைய விளக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த சூரிய பகவான் பரணி 4ஆம் பாதத்தில் இருந்து ரோஹிணி 1ஆம் பாதம் வரை பயணிக்கும் காலம் இந்த அக்னி நட்சத்திரம். அதாவது சூரியனின் பயணம் சித்திரை மாதம் மேசத்தில் 23 பாகை 20 கலை முதல் ரிஷபத்தில் 13 பாகை 20 கலை வரை பிரவேசிக்கும் காலம். இந்த காலகட்டங்களில் சுபகாரியங்கள் செய்யாமல் இருப்பது நன்று. திதி சூனியம் அப்படின்னா என்னங்க? திதி சூனியம்னு ஜாதகருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் அதிக பலமடைந்தாலும் ஆனால் அந்த பலனை கொடுக்க முடியாமல் ஒருவித அசுப பலனையே கொடுக்க நேரிடும். அதற்கு பல காரணிகள் இருக்கலாம், ஆனால் அவற்றில் ஒன்றானது திதி சூனியம். இது ஒரு சூட்சம விதி. நம்முடைய கணக்குப்படி சூனியம் என்றால் பூஜ்ஜியம், அதாவது 0 என்று வெறுமை என்று அர்த்தம் என சொல்லுவாங்க. சில நேரங்களில் திதிகளும் யோகம் இல்லாமல் அங்கு உள்ள பாவகத்தின் யோகம் பங்கமாகவும் செயல்படும். திதிகள் 15ஆக பிரிக்கப்பட்டுள்ளது என்று அனைவருக்கும் தெரிந்தது. அவற்றில் ஒரு திதி 2 ராசிகளை சூனியம் அடைய செய்கிறது. அவற்றில் சதுர்த்தசி என்ற அந்த திதி மட்டும் 4 ராசிகளை சூனியம் அடைய செய்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமிக்கு சூனியம் கிடையாது. சூனியம் அடைந்த பாவங்கள் மற்றும் சூனிய அதிபதிகள் ஒட்டுமொத்த சக்தியையும், அதாவது பவர், அதாவது வந்து அந்த இதை வந்து இழந்து விடும். அதனால் அந்த அர்த்தம் சுபத்துவம் பெற்ற பாவங்கள் அங்கே சுப பலன்களை தர முடியாமல் செய்து விடுகின்றன. அதனால தான் நிறைய சிக்கல்கள்லாம் ஏற்படுகிறது. 7.5 சனி அப்படின்னா சனி பகவான் 12 ராசி கட்டத்தை சுற்றி வர 30 வருடங்கள் ஆகும். ஜாதகருக்கு 7.5 சனி என்பது ஒரு நபருக்கு 3 முறை சுற்றி வரும். முதல் சுற்று மங்கு சனி என்றும் சொல்லுவார்கள். அதுக்கு அடுத்த சுற்று விரயச்சனி, அதுக்கு அடுத்த சுற்று இந்த மாதிரியெல்லாம் பாதச்சனி, விரயச்சனி, இப்படியெல்லாம் நிறைய நம்ம சொல்வது உண்டு. இந்த 2ஆம் சுற்று வந்து பொங்குச்சனி என்றும், 3ஆம் சுற்று என்றும் மரணச்சனி என்றும், 4ஆம் சுற்று ஒரு சிலருக்கு தான் கிட்டும் மோட்சச்சனி என்றும் சொல்லப்படுகிறது. இந்த கோச்சார சனி பகவான் ஒரு ராசி கட்டத்தில் சென்ம சந்திரனுக்கு 12இல் அமையும் போது விரயச்சனியாகவும், ஜென்மத்தில் இருக்கும் பொழுது 1இல் இருக்கும் பொழுது ஜென்ம சனியாகவும், 2இல் இருக்கும் பொழுது பாதச்சனியாகவும், அந்த மாதிரி பயணங்களுடைய காலங்கள் சுற்று கொண்டே இருக்கும். அதனை வைத்துதான் இதனை மங்குச்சனி அல்லது பொங்குச்சனி அல்லது மரணச்சனி அல்லது மோட்சச்சனி என்று வகைப்படுத்தப்படுகிறது. இந்த சனி வரக்கூடிய காலங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டுமானால் கவனமாக இருக்க வேண்டும். மகாசக்தி ஜோதிடம் அடுத்து நம்ம இதில் பார்ப்போம். புஷ்கார நவாம்சம், அங்கீசநாதன், அபிஜித் முகூர்த்தம்னா என்ன, பஞ்சாங்கம், ஜட்பலம், அதுக்கடுத்து அஸ்தங்க பாகை, இதெல்லாம் வந்து அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். ஜோதிட சூட்சமங்களும் சொல்விளக்கமும் பாகம் 2 வெளியிடப்பட்டது. பாகம் 3 நாளை பார்ப்போம். மகாசக்தி ஜோதிடம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யாத ஆன்மீக நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து ஆதரவு கொடுத்து
குருவருளும் திருவருளும் பெற்றிட வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். மற்றும் மகாசக்தி ஜோதிடத்தின் மற்ற எண்ணற்ற பயிற்சிகள் மிக குறைவான கட்டணத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பயிற்சியில் சேர விரும்பும் மாணவ மாணவிகள் 99 76 83 60 64 தொடர்பு கொண்டு அதனுடைய விவரங்களை கேட்டு பயன்பெறுமாறு தங்களை பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.